நானே உன்னை கூப்பிடலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. நீங்க எல்லாரும் இவள ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இவ மனசுல வேற எதையோ வச்சுக்கிட்டா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு இப்பதான் தெரியுது. இவ்வளவு நாள் நம்ம எல்லாரையும் நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கான். திரு, நான் கூட இவளை என்னமோ நினைச்சேன். ஆனா இவ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு அப்பாவி மாதிரி நின்னுட்டு இருக்கா பாத்தியா? திரு, நீ தூங்கிட்டு இருக்கும் போது இவ ரூம்ல வந்து என்ன பண்ணா தெரியுமா? அத்த, மகா என் நெத்தியில குங்குமம் வச்சது காரணம் நான் தான். என்ன திரு சொல்ற? அத்த, மகா காலையில என்னை பார்த்தப்ப கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு குங்குமம் கொண்டு வந்து தரேன், சீக்கிரமா சரியாயிடுன்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். சப்போஸ் நீ கோயிலேருந்து வர்றப்ப நான் தூங்கிட்டு இருந்தேன்னா என்னை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன்னா நான் டேப்லெட் போட்டு படுக்கிறப்ப பாதியிலே எழுந்திரிச்சா ஒரு மாதிரியா இருக்கும். அதனால குங்குமத்தை நீயே வச்சுட்டு போயிடுன்னு சொன்னேன். மகாவும் என்னை எழுப்பிடக்கூடாதுன்னு அப்படி பண்ணியிருக்கா. நீங்க அதை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதான் அது நடந்துச்சு. மகா, அத்தை கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ பதில் பேசாம இருக்க போய் தான் அத்தை உன்னை தப்பா நினைச்சு இவ்வளவு தூரம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு.